தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே இது வாக்குறுதி அல்ல, வழக்கம் போல நான் வாக்குறுதி கொடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டேன், இது உத்தரவாதம் என்று விவசாயிகளுக்கு சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 5 ஏக்கருக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடின்னு சொன்னார். 5 ஏக்கருக்கு மேல 50% கடன் தள்ளுபடின்னு சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னார். ஆனா மகாராஷ்டிராவில் ஒரு மாபெரும் கடன் தள்ளுபடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மாநில அரசிடம் நிதி இல்லை அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஒதுக்குற நிதியை எடுத்து நீங்கள் எங்களை கடனை தள்ளுபடி செய்யலாம், புதிதாக கூடுதலாக எந்த நிதியும் ஒதுக்க வேண்டியதில்லை என்பதையும் சொன்னோம். எதையுமே விவசாயிடம் ஆலோசிக்காமல், கலந்து ஆலோசனை செய்யாமல், நேரடியாக அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தற்போது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி 5000, 35,000 சொல்லி 50,000, 75,000 சொல்லி விவசாயிகளை எண்ணி நகையாடி வருகிறார். எனவே நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு முதல்வர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த சேலம் மாவட்டம் கொளத்தூரிலே விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் இணைந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடித்திருக்கிறோம். வருகிற ஜூலை 7ஆம் தேதி சென்னையில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் கோரிக்கை பேரணியும் நடைபெற உள்ளது. கடன் தள்ளுபடி செய்யும் வரை, எங்கள் வாக்குறுதி நிறைவேற்றும் வரை விவசாயிகளாக நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.